ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்குடல் வறுவல் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்குடல் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கோங்க. குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். 5-6 உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி சேர்த்துக்கலாங்க. மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஃபுல்லாக சேர்க்கணுங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். எங்கள் நேட்டிவ் சைடு இந்த மாதிரி தான் செய்வோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாங்க. இப்போ குடல் பார்த்திங்கன்னா 10 விசில் விட்டுருக்கோங்க. நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆல்ரெடி வணக்கி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கணும், ஏன்னா எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ குழம்பு மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தனியா தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசால் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பெப்பர் க்ரஷர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி பரண்டு நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி சுண்டிடுச்சுங்க. தேங்காய் பூ வந்து கண்டிப்பாக நேட்டிவ்ல சேலம் சைட்லாம் வந்து நாங்கள் தேங்காய் பூ போட்டு தான் குடல் வறுவல் செய்வோம். தேங்காய் நிறையா கூடுதலாகவே சேர்ப்போங்க. ஒரு அரை மூடி தேங்காவே திருவி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த குடல் வறுவல் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அவங்க சென்னை வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் குடல் குழம்பு, குடல் வறுவல், அதுக்கப்புறம் ரத்த பொரியல் இதெல்லாமே கண்டிப்பாக செய்வோம். விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி மேலே தூவிக்கலாங்க. டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாய்.